வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுஎன் டெக் வேர்ல்ட் சேனல். ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துவது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவையான அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களும் மலிவு விலையில் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருட்களை பெற ரேஷன் அட்டையானது முக்கியமானதான அட்டையாக கருதப்படுகிறது. அதே போல் ரேஷன் அட்டையானது ஒரு அடையாள அட்டையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதை தவிர ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை, நிவாரணத் தொகை ஆகியவையும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் நாம் வாங்கப்படும் பொருட்கள் அனைத்தும் நமக்கு பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு SMS மூலமாக வந்துவிடும். ரேஷன் பொருட்களை வாங்குவது சரியான நபர்தானா என்பதை அறிய கைரேகை மூலம் பதிவு செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன, கடை திறந்திருக்கிறதா இல்லையா, மூடி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள பல பேர் தங்களின் நேரத்தை செலவாக்கி கொண்டு ரேஷன் கடைக்கு விசிட் செய்து அங்கு இருக்கும் ரேஷன் கடை ஊழியரின் நேரத்தையும் வீணாக்குகிறார்கள். இதை எல்லாமே அவர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் ஸ்டாக் மற்றும் ரேஷன் கடை திறந்திருக்கும் நேரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் ரேஷன் கடை கட்டண விவரங்களை பற்றி ஏதேனும் புகார் அளிப்பதும் தாங்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் எண் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இது எல்லாமே ஒரு சுலபமான வழிதான். அதை எப்படி இங்க பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கூகுள் பிளே ஸ்டோர் மூலமாக போய் TNEPDS என்ற மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த மொபைல் ஆப்பை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் எண் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கடை விவரங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து TNEPDS அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா குறுஞ்செய்தி அனுப்பணும். அதாவது SMS மூலமாக நீங்க இந்த சேவையை பெறலாம். ரிஜிஸ்டர்ட் மொபைல் எண்ணில் 9773904050 என்ற எண்ணுக்கு SMS அனுப்பணும். PDS ஸ்பேஸ் 101 101 டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கிற ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். PDS ஸ்பேஸ் 102 அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரேஷன் கடையின் நிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓபனா இருக்கா இல்ல க்ளோஸ் ஆகி இருக்கா அப்படின்னு. PDS 107 டைப் பண்ணி 9773904050 என்ற எண்ணுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா கட்டண தொகை பற்றிய புகார் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும். இது எல்லாமே வந்து நீங்க வீட்டில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ரேஷன் கடையின் பரிவர்த்தனை பற்றியும் உங்க மொபைலுக்கு SMS வருது அப்படிங்கறத பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் நண்பா. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்களின் நேரத்தை மிச்சப்படுத்தி எப்படி பொருட்களை பெறலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்க யூடியூப் சேனல் தேடி வரும். இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.